தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிக நேரம் பேச மாட்டேன், பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாரும் அந்த புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டு விட்டார்கள். ஒரு வேண்டுகோள், இதை இங்கே அறிமுகப்படுத்திய இளம் தோழர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த புத்தகத்தை மட்டும் படித்தா போதாது, உலக வரலாற்றையும் ஐரோப்பிய வரலாற்றையும் சேர்ந்து படிக்கும் பொழுதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஆழம் தெரியும். பிரெஞ்சு புரட்சிக்கு பிரெஞ்சு புரட்சியால் மன்னர் ஆட்சியை ஒழிக்க முடியவில்லை. ஏன்னா அதுக்கு பிறகு மீண்டும் மன்னர் ஆட்சி வந்துடுது, வந்து போகும். பிரான்ஸ்ல எப்ப மன்னர் ஆட்சி ஒழிஞ்சது தெரியுமா? சர்வதேச தொழிலாளர் சங்கம் என்ற அமைப்பு வந்த பிறகு 1848 தான் பிரான்ஸ்ல புதிதாக மன்னர் ஆட்சி வராம போனது. அந்த வரலாறு தெரிஞ்சாதான் மார்க்சினுடைய எழுத்தினுடைய ஆழம் தெரியும். எனக்கு ஆசை என்னன்னு கேட்டா, சென்னை நகரம் தமிழ்நாட்டினுடைய புரட்சியர் இயக்கத்தினுடைய ஹெட் குவார்டர் சென்னை நகரமா இருக்கணும். இப்ப சென்னை, செங்கல்பட்டு இந்த உள்ள தொழிலாளி வர்க்கம் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை மாற்ற சக்தி படைத்தவர்கள். எனவே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் பணியோடு கேட்டுக்கொள்வது, டைஃபையும் எஸ்எஃப்ஐயும் மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்கி ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு, இந்த புத்தகத்திற்கு என்னை ரொம்ப வசதி, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இன்னும் பாயிண்டா காட்டுக்கிட்டே இருக்கலாம் போலுக்கு, அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா நான் சாகர வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். இப்பவே இந்த யூடியூப்ல ஒரு இது போட்டிருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரம்பும் மோடி எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல ஆதிக்க மண்டல அரசியலுக்கும் ஜனநாயக அரசியலுக்குள்ள போராட்டத்தை ஒரு 5-7 நிமிஷம் அல்ல அந்த வேலை செய்து கொண்டிருப்பேன். என்னை விமர்சியுங்கள், அப்பதான் நான் இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செய்வேன். அந்த முறையில் என்னை துணிஞ்சு விமர்சிக்கலாம், இளைஞர்கள் நல்ல விமர்சிக்கலாம், அது ஒன்று அவனு பயப்பட மாட்டேன். என்னை திருத்திக் கொள்ள பயன்படும். எப்பொழுதுமே நான் திருத்திக் கொள்வதற்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.